சார் இப்போ முட்டை சாப்பிட்லான்னு சொன்னீங்க. இப்போது குழுவில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம குழுவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில போஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 முட்டை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து முட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெஜிடேரியன், பட் ப்ளஸ் முட்டை சாப்பிட்ற இறைச்சி அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. அதனால் இப்போ நான் என்னோட சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா 7 முட்டை 8 முட்டை வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்றேன். அது ஏதாவது தவறு இருக்குதுங்களா, இல்லை அது அப்படியே கன்டினியூ பண்ணலாமா? 7 முட்டை 8 முட்டைன்னு சாப்பிட்றனால எந்த கெடுதலும் வந்து கிடையாது. இப்போது ஒரு சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி என்னன்னா, ஒரு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கிழவர், ஒரு வயதானவர், அவருக்கு வந்து ஏதோ மனநிலை பாதிப்பு வந்து ஏற்பட்டு விட்டது. அதனால் வந்து அவர் ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிட்ருந்தார். 25 வருஷமாக 30 முட்டையை டெய்லி வந்து சாப்பிட்ருந்தார். இது வந்து தெரிஞ்சு அவர் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தல, அவர் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கலை, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல, ஹார்ட் பிளாக் எதுவுமே வரல, ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருந்திருக்காரு. ஆனால் 30 முட்டையை சாப்பிட நான் சொல்லலை. நீங்கள் 4 முட்டை சாப்பிட்லாம் அல்லது 6 முட்டை சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து எதையை சாப்பிட்டாலும் உங்கள் புரத அளவு வந்து 80-90 எனப்படும் அளவுகளுக்குள்ளாக இருப்பதை பார்த்துக்கொள்ள. ஒரு முட்டையில் வந்து 6 கிராம் புரதம் இருக்குது. 10 முட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து கிடச்சிருது. ஆக இனி ஒரு 20 கிராம் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து அதை பிற உணவுகளின் மூலமாக நீங்கள் வந்து அடையலாம். இளம் வயசு பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்துடுறது காரணம் இந்த போந்தா கோழி அந்த இது முட்டை கோழி இது பண்ணக்கோழி சாப்பிட்றதுனால தான் வருதுங்கிற ஒரு அப்ரன்ஷன் இருக்குது. நடைமுறையில் பார்த்தாலும் நிறைய குழந்தைங்க 7 வயசு 8 வயசுலேயே வயசுக்கு வர்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த பண்ணைக்கோழி முட்டை தான் அவைலபிள் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதெல்லாம் காணோம். அந்த வகையில் இந்த முட்டையை சாப்பிட்றதுனால இதனோட இம்பேக்ட் ஃபர்தராக ஏதாவது இசரணி டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா அவங்க எல்லாமே முட்டை ஜாஸ்தி விடுறதுக்காக ஹார்மோன்ஸ் இருக்கிற ஃபீடு தான் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம ஜெர்சி மாட்டு பால் குடிக்கிறோமோ அதே மாதிரி இது எல்லாமே ஃபெட்டட் வித் ஹார்மோன்ஸு. அதனால் இம்பேக்ட் ஏதாவது வருமா? அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சரி, எங்கள் குழுவில் இது வந்து ஈரோடு முட்டையோட கேபிட்டல். முட்டையோட தலைநகரத்தில் வந்து நான் முட்டையோட பெருமை வந்து பேச முடியாது, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். பண்ணக்கோழி முட்டையில் எந்த கெடுதலும் வந்து இல்லை. எங்கள் குழுவில் வந்து வெட்டினரி டாக்டர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பல பண்ணக்கோழி வேலை பார்த்த அனுபவம் வந்து உள்ளவர். என்னுடைய உறவினர்களே வந்து வெட்டினரி டாக்டர் வந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க மட்டும் சொல்கிறதில்ல, உலகில் வந்து அது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. கோழிக்கு ஹார்மோன் ஊசி போடவே முடியாது, போட்டால் கோழி செத்து போயிடும். அதனால் வந்து பண்ணக்கோழிகளில் ஹார்மோன்கள் வந்து இல்லை. பண்ணக்கோழி முட்டை சாப்பிடுவதால் பெண்கள் வந்து விரைவில் வயதுக்கு வருவதில்லை. அப்படி பார்த்தா வெஜிடேரியன் பெண்கள் தான் அதிக விரைவில் வந்து வயதுக்கு வர்றாங்க, முட்டையே சாப்பிட்றதில்ல. முட்டை சாப்பிடாத பல வெஜிடேரியன் பெண்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. அப்படி வயசுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க இன்சுலின் அளவு தாறுமாறாக ஏறுவது மட்டும்தான் காரணம். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கோழி முட்டை சாப்பிட்டோன்னா அதனால் வந்து ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து சேராது. அவங்க வந்து வெறும் கறி மட்டுமா சாப்பிட்றாங்க. அவங்க வந்து இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதனால் வர பிரச்சனைக்கு நம்ம சிக்கனை குற்றம் சாட்டினா என்ன நியாயம்? இல்லை, அது அப்படி இல்லை. பண்ணக்கோழி சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழியோட ஆரோக்கியம் நல்லது. இதெல்லாம் வந்து பண்ணக்கோழியில் வந்து கிடையாது. பண்ணக்கோழிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நிறைய ஃபீட் பண்ணுறாங்க, நிறைய உணவு வந்து திணிச்சு அதை வாந்தி எடுக்கிற அளவுக்கு அதுக்கு உணவு கொடுத்து அதை கொழுக்க வச்சு அப்புறம் அதை வந்து சாப்பிட்றாங்க. அதனால் வந்து கோழிக்கு தான் கெடுதல், நம்மளுக்கு கெடுதல் கிடையாது. கோழி பாவம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் கோழி வாங்குறப்போ 7 கிலோ 8 கிலோ கோழிகளை வாங்க வேண்டாம். கோழி 4 கிலோ தான் அதோட எடை. நீங்கள் கோழி வாங்குறப்ப சின்ன கோழியாக அதோட எடையை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வந்து வராது. சார், இப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட உணவு முறை வந்து பல்ல வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது மனித இனத்துக்கு வந்து வெஜிடேரியன் தான் பல்லோட இதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இப்போ நான்வெஜ் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பல் அமைப்புன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க, சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நான்வெஜ்ஜோட இது. இப்போ நம்ம மனித இனத்துக்கு வந்து அறிவியல் ரீதியாக அது வந்து பல்ல வச்சு பார்க்கும்போது வெஜிடேரியன் தானே சொல்கிறாங்க. எப்படி பல்ல வந்து வெஜிடேரியன் சொல்ல முடியும்? இல்லை, பல்லோட தன்மையை வச்சு சொல்லுவோம். சிங்கப்பல் ஒன்று இருக்குது, 2 பக்கம் 2 பல்லு இருக்குது. சிங்கப்பல் பேரே சிங்கப்பல்.
இப்போது நீங்கள் மனிதனை பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து பல்லில் தான் கடிச்சு வேட்டையாடும். நம்ம எந்த காலத்துலையுமே வந்து மான் மேலே பாஞ்சு அது கடிச்சு குதறி சாப்பிட்டதே வந்து கிடையாது. ஈட்டி வீசி அது குத்தி கொண்டு தான் நம்ம கிழிச்சதை சாப்பிட்ருக்குறோம். சமைச்ச மாமிசம் சாப்பிட ஆரம்பித்த உடனே நம்ம பற்களுக்கு வந்து கூறாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சு. அதனால் பல்லமைப்பட்ட வெஜிடேரியன் உடலம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாமிசம் நம்மளுக்கு ஜீரணமாகவே கூடாது. ஏன் ஜீரணமாகுது? அதனால் வந்து பல்லமைப்படி நாம் சைவம் அப்படிங்கிறது உடலமைப்படி அப்படிலாம் விவாதம் பண்ணவே முடியாது. மாமிசம் உடல் ஏன் ஜீரணம், அதே முயலோ மானோ ஏன் மாமிசத்தை அதை தேடி சாப்பிட்றோம், ஏன் நாம் தேடி சாப்பிட்றோம்? நம்மளுக்கு ஜீரணமாகுது, உடம்பு ஏற்றுக்குதுங்கனால தான் நம்ம தேடி சாப்பிட்றோம். இப்போ முயல் வந்து எடுத்துட்டிங்கன்னா முயல் வந்து முழுமையான தாவர பட்சினி. முயலுக்கு வந்து கொலஸ்ட்ராலை கொடுத்துருக்குறாங்க. விஞ்ஞானிகள் வந்து முயலுக்கு கொலஸ்ட்ராலை கொடுத்து ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அந்த கொலஸ்ட்ரால் வந்து முயலோட கண்ணுக்குள்ளெல்லாம் போய் தேங்கி இருக்குது. அந்த முயலுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் வந்து கெட்டிருக்குது. ஆனால் ஹார்ட் அட்டாக் மட்டும் அதுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா முயலுக்கு வந்து கொலஸ்ட்ராலை ப்ராசஸ் பண்ணக்கூடிய திறமை இல்லை, மனுஷனுக்கு இருக்குது. ஆக ஆதிக்கூடுகளின் எலும்பு கூடுகளை ஆராய்ந்தவர்கள் அனைவருமே அவருடைய பற்கள் வந்து இத்தனை ஆரோக்கியமாக இருப்பதை கண்டு மிக பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். எப்படி வந்து ஒருத்தர் வெறும் பல் நலன் மட்டும் கிடையாது, பல் மற்றும் தோல் ஒரு மனிதனின் உள்ளுறுப்புகளின் நலத்தை காட்டும் கண்ணாடி. இதில் ரெண்டுமே கோளாறு இருந்துச்சுன்னா நமக்குள்ள நிச்சயமான கோளாறுகள் வந்து இருக்குது. உதாரணமாக வந்து உங்களுக்கு பல் சொத்தப்பல் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து சொத்தப்பல் வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி இட்லியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது முழுக்க வந்து மாவுச்சத்து எனப்படும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. சர்க்கரை வந்து பல் எனாமலை தேய்க்கும் தன்மை கொண்டது. அது வந்து பல்லில் சிக்கின உடனே நிறைய ஜேர்ம்ஸ் வந்து அதை வந்து பிடிச்சு நம்ம பல்லை வந்து பல் எனாமலை வந்து சுத்தமாக வந்து அதை சிதைச்சி வந்து கெடுத்து வச்சிடும். அதே போல் ஆதிக்குடிகளின் இப்போவுமே நிறைய ஆதிக்குடிகள் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் வந்து விவசாயம் செய்வது கிடையாது. அவர்களை ஆராயும் விஞ்ஞானிகள் அனைவருமே வந்து அவர்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருப்பதை காண்கிறார்கள். இப்படி ஆரோக்கியமாக இருக்கிற ஆதிக மனிதர்கள் எல்லாமே வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கென்யாவில் வந்து மசாயி அப்படிங்கிற குடிகள் வந்து இருக்கிறாங்க. அவங்களை ஆராய்ச்சி பண்ண போகிற விஞ்ஞானிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மசாயி வந்து மாடு மேய்க்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அது போக மாட்டு ரத்தத்தை எடுத்து மாட்டுப்பாலில் கலந்து வந்து குடிப்பாங்க. நம்மளுக்கு வந்து கேட்டால் அதை வந்து ஐயையோ இப்படிங்கிறான். ஆனால் அவங்களுக்கு அதுதான் உணவு. அவங்களுக்கு வந்து வேறு உணவு வந்து கிடையாது. அவங்க நிலத்தை கொத்துறதோ நிலத்தை கீறுறதோ விவசாயம் பண்ணுறதோ எதுவுமே வந்து கிடையாது. அவங்க உணவு வந்து மாடு மற்றும் மாட்டு ரத்தம் மற்றும் மாட்டுப்பால், காட்டில் கிடைக்கக்கூடிய சில காய்கறிகள். இதை மட்டுமே சாப்பிட்ற அவங்க வந்து நீங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஜானுபாகுவாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆஜானுபாகுவாக இருக்கிறாங்க. அவங்கள ஆராய்ச்சி பார்த்தா ஹார்ட் டிசீஸு, வியாதி, பல் சொத்தை எதுவுமே அவர்களுக்கு வந்து கிடையாது. இதே மாதிரி எஸ்கிமோக்கள் வசிப்பது துருவ பகுதிகள். துருவ பகுதியில் வந்து நீங்கள் எங்கே போய் மருந்துக்கு தின்னாலும் கூட ஒரு துண்டு புல்லும் கூட வந்து கிடைக்காது. அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரே உணவு என்பது திமிங்கிலம் மற்றும் மீன்கள். திமிங்கிலம் வந்து உலகிலேயே கொழுப்பு நிரம்பிய ஒரு மிருகம். அவர்களுக்கு நடுவில் வந்து 7 வருஷம் போய் ஒருத்தர் வாழ்ந்தார், வில்ஜாமோ ஸ்டெஃபன்சன் அப்படிங்கிறவர். அவர்களுக்கு நடுவில் 7 வருஷம் போய் வாழ்ந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, எஸ்கிமோ உணவு வந்து ரொம்ப போர் அடிக்கக்கூடிய உணவு. காலையில் எந்திரிச்சோன்னா பச்சை மீன் தான். ஏன்னா வந்து மீனை சமைக்கிறதுக்கு வந்து விறகு கிடையாது. எப்படி தீ மூட்டுவீங்க? பச்சை மீன் தான் காலையில். அது வந்து மீனை பிடிச்சி உரித்து பச்சையை சாப்பிடுவோம். போய் மீனை பிடிச்சிட்டு வரோம் மத்தியானம், மறுபடியும் வந்து பச்சை மீனை தான் வந்து சாப்பிடுவோம். நைட்டு வந்து என்னைக்காச்சு மிருகங்கள் வந்து ஏதாச்சும் இந்த பனிக்கரடி இது போன்ற மிருகங்கள் சாணி போட்டால் அதை எடுத்து தட்டி வரட்டி மாதிரி பயன்படுத்தி அதில் வந்து வேக வச்ச மீனை வந்து சாப்பிட உப்பெல்லாம் கிடையாது. இது 3 தான். காலையில் வந்து பச்சை மீன், மத்தியானம் பச்சை மீன், நைட்டு வந்து வேக வச்ச மீன். இது 3 மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். 7 வருஷம் சாப்பிட்டேன். எனக்கு எதுவுமே ஆகலை, எனக்கு உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு, நான் ஆரோக்கியமாக இருந்தேன். அந்த பகுதி மக்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தார்கள் வந்து சொன்னார். இப்படி வந்து சொன்ன உடனே விஞ்ஞானிகள் வந்து என்ன நினச்சேன், நான் இது நடந்தது வந்து 1924. விஞ்ஞானிகள் வந்து என்ன நினச்சி, நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னாங்க. ஏன்னா வந்து இதை மட்டும் சாப்பிட்ட ஒரு மனுஷன் செத்து போயிடுவான். ஏன்னா வந்து அதில் வைட்டமின் சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து விஞ்ஞானிகளுக்கு வந்து உண்மை தெரியாது, பச்சை மாம்சத்தில் வைட்டமின் சி இருக்குது. ஆனால் வந்து அன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது. கடலில் கொலம்பஸ் வந்து ஐரோப்பாவிலிருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வர்றாரு. கடலில் வந்து கப்பலில் வர்றாரு. அப்படி கப்பலில் வர்றப்போ அந்த காலத்து மாலுமிகளுக்கு வைட்டமின் சி பற்றாக்குறை. ஏன்னா வைட்டமின் சி வந்து பழங்கள் காய்கறிகள் வந்து இருக்குது. 3-4 மாதம் கடல் பிரயாணத்தில் எந்த பழம் வந்து தாங்கும். அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்கர்விங்கிற வியாதி வந்து நிறைய பேர் வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ விஞ்ஞானிகள் வந்து நம்மளுக்கு பழமோ காய்கறியோ இல்லைன்னா ஸ்கர்வி வந்து நம்ம செத்து போவோன்னு சொல்லி நினச்சி இந்த வில்ஜாமோ ஸ்டெஃபன்சன் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணார்.
சரி 1 வருஷம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். 1 வருஷம் வந்து அவரை ரூமில் வச்சுருந்து வெறும் இறைச்சி மட்டுமே கொடுத்தாங்க. 1 வருஷம் மிக மிக ஆரோக்கியமாக அவர் இருந்தார். அதன் பிறகுதான் வந்து ஆண்டு முழுக்க வெறும் இறைச்சியை மட்டுமே ஒரு மனிதன் உண்டு வாழ முடியும் என்பதையே வந்து விஞ்ஞான உலகம் வந்து ஒத்துக்கொண்டது. ஆக இது போல் பல ஆய்வுகள் வந்து நடந்திருக்கின்றன. இந்த ஆய்வுகள் அனைத்துமே காட்டும் உண்மை என்னவென்றால், ஆதி மனிதர்கள் மற்றும் தொல்குடி பழங்குடி மக்களுக்கு நாகரிக மனிதனின் வியாதிகள் எதுவுமே இல்லை. எந்தெந்த நாடுகளில் கொக்கோகோலா, பெப்சி, மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி, வடை, பஜ்ஜி, போண்டா இது போன்ற நாகரிக உணவுகள் எந்தெந்த நாடுகளில் நுழைகிறதோ அந்தந்த நாட்டு மக்கள் குண்டோதரர்களாக மாறுகிறார்கள். நாகரிக மனிதனின் வியாதிகள் அனைத்துமே அவர்களை வந்து சூழ்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் வந்து அறிந்தார்கள். இது அத்தனையும் தெரிஞ்சுட்டு, எத்தனையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு யாரை வந்து கேளுங்க, யாரை வந்து கேட்டாலும் வந்து கொக்கோகோலா, பெப்சி இதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லி ஒத்துக்கிறவங்க யாருமே குடிக்கிறவங்களுக்கே தெரியும் இது வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லி இதை நியாயப்படுத்துகிறாங்க, நான் வாரத்துக்கு ஒன்று தான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, வாரத்துக்கு ஒரு பெப்சி குடிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு கோக் குடிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு ஃபேண்டா குடிக்கிறேன், டெய்லி ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்போ கடைசியில் அதை மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க. காலையிலேருந்து சீரியல் சாப்பிடுவாங்க, மத்தியானம் போய் ஆஃபீஸில் இருக்கிற சாண்ட்விச் சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறையே வந்து முற்றிலும் மாறி போய் விடுகிறது. இன்றைக்கு வந்து உலகின் பல்வேறு நாடுகள், எந்த நாடுகளுக்கு போனாலும் உங்கள் பாரம்பரிய காலை உணவு வந்து என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு உணவு சொல்லுவாங்க. இங்கிலாந்தில் வந்து பாரம்பரிய உணவு வந்து பன்றி வயிற்று துண்டு எனப்படும் பேக்கன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பேக்கன், பன்றி வயிற்று கொழுப்பை எடுத்து அதோட 4 முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க வேலைக்கு. இது அவங்க பாரம்பரிய உணவு. இப்போ வந்து சீரியல் தான் சாப்பிட்றாங்க. கொழுப்படுத்த பாலை எடுத்து அதுக்குள்ளே இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை போட்டு அதை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தி உணவு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து சீரியல் கிடையாது. பாலில் ஏகப்பட்ட சர்க்கரை இருக்கும், சோளத்தை கொட்டி கலக்கி சாப்பிட்டா அதுக்கு பேர் பாயாசம். டெய்லி காலையில் நம்ம பாயாசத்தை குடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு சர்க்கரை வருது, வியாதி வருது அப்படின்னா அது வராமல் வந்து என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி சீரியல் உணவுகள் மற்றும் சந்தைப்படுத்தப்படும் இந்த உணவுகளால் மிக பெரும் அளவில் வியாதிகள் வந்து நம்மை வந்து பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். நம்ம பல சிகிச்சைகள் எடுத்து நம்மளை வந்து நாம் இதிலிருந்து காப்பாற்றிக்கிறோம். இதையும் வந்து நாம் குறைச்சிக்கிறோம், தீவிரத்தை வந்து நாம் குறைச்சிக்கிறோம். இது வந்து வியாதி அப்படிங்கிறதே வந்து நம்ம தெரியறது கிடையாது. ஸோ வந்து பிரசவத்தில் வந்து பெண்களுக்கு சிக்கல் வரும். சிசேரியன் வந்து இன்றைக்கி சிசேரியன் தான் நார்மல் டெலிவரி இன்றைக்கி அப்நார்மல். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் வந்து நார்மல். இப்போ அமெரிக்காவில் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அங்கே குழந்தை டீனேஜ் கர்ப்பம் வந்து மிக மிக அதிகம். பள்ளிக்கூடத்தில் போகிற பெண்கள் வந்து 12-13 வயசுலேயே வந்து கர்ப்பமாயிருவாங்க. அதனால் வந்து பள்ளிக்கூடத்தில் அந்த வயசுலேயே வந்து இது கருத்துட்ட மாத்திரைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேயே வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி சாப்பிட்டு பள்ளிக்கூட வயசுலேருந்து அதை சாப்பிட்டு 30-32 வயசில் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து அந்த பெண்கள் வந்து கருத்துட்ட மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சரி குழந்தை பத்துக்கலான்னு சொல்லிட்டு மாத்திரை நிறுத்தின உடனே ரத்தப்போக்கு மிக அதிகமாக வரும். அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. டாக்டர்கிட்ட ஐயோ இப்படி ரத்தம் வருது அப்படிம்பாங்க. டாக்டர் வந்து இதுதான் நார்மலு, கருத்துட்ட மாத்திரை சாப்பிட்டோன்னா ரத்தப்போக்கு கம்மியாக வரும், இத்தனை வருஷம் நீ பார்த்ததே கிடையாது இதெல்லாம், அதை பார்த்து நீ பயந்துக்கிற அப்படி. ஆக வந்து நம்ம வாழும் ஒரு உலகம் வந்து ஒரு செயற்கையான முறையில் நம்மளுக்கு வந்து ரியாலிட்டி என்ன என்பதே நம்மளுக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்து வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிவிட்டது. இதிலிருந்து மக்களை மீட்டு நம் மரபு மற்றும் பண்பாட்டு உணவுகளுக்கு கொண்டு செல்லும் முறைதான் பேலியோ முறை. பேலியோ முறை என்பது பெயர் ஆங்கில பேர் தான். பேலியோ என்பது ஆங்கிலம், ஆனால் இதன் தமிழாக்கம் கட்காலம். பேலியோ என்பது கட்காலம். பேலியோ டயட் என்பதின் தமிழாக்க சொல் கட்கால டயட், கட்கால உணவு முறை. எதுக்கு கட்காலத்துக்கு போகணும்? நாம் வந்து நாகரீக மனிதர்கள், கணினி கால மனிதர்கள். கணினி யுகத்தில் இருக்கும் உணவுகளான பீட்சா பர்கரை தான் நம்ம சாப்பிட்ணும். சரி, அதுங்கூட வேண்டாம். நாம் ஏன் வந்து இந்த சங்ககால உணவுக்கான கைக்குத்தல் அரிசி, சாமை, திணை, வரகு முதலானவற்றை நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம வந்து அடிப்படையில்
சங்ககாலம் என்பது மரபு சார்ந்த ஒரு காலம். மரபு சார்ந்த உணவு. இப்போ வந்து நம்ம உணவுகள் வந்து 2 வகையான உணவுகள் வந்து உள்ளன. ஒன்று வந்து மரபு சார்ந்த உணவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி எனும் பெயரை ஆராயும் மொழியியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி என்பது பூர்வீகம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அரிசி என்பதன் திரிபு. இத்தாலிக்கு போனீங்கன்னா அதோட பேர் ரிசாட்டாங்கிறது வேறு எதுவும் இல்லை, அரிசி தான். அவங்களுக்கு வந்து வாயில் நுழையிறது இல்லை, அதனால் அது ரிசாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் அரிசிக்கு இருக்கும் பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், அரிசி இதெல்லாமே வந்து அரிசியின் பெயரின் திரிபுகள் தான். ஆக அரிசி வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு. அதே மாதிரி கோதுமையின் வரலாற்றை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கோதுமை கண்டுபிடிக்கப்பட்டது மெசபடோமியா எனப்படும் சுமேரியாவில் நதிக்கரை நாகரிகம் செலுத்த போது அங்கே வந்து யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகளின் 2 கரைகளிலும் கோதுமை பயிர்கள் வந்து வளர்ந்தன. அதை மனுஷன் வந்து எடுத்தான், சாப்பிட்டா, ரொட்டி மாதிரி தட்டினா, தவறி சில கோதுமை மணிகள் வந்து விழுந்தன, மறுபடியும் முளைத்தன. ஆக இதை வைத்து மனிதன் கோதுமையை பயிரிடும் முறையை அறிந்து கொண்டான். அதனால் வந்து கோதுமை கண்டுபிடிக்கப்பட்டது சுமேரியாவில். சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கண்டுபிடிக்கப்பட்டது தென் அமெரிக்காவில். தக்காளி எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த கலாச்சாரங்கள் இப்போ தமிழ் பண்பாட்டுன்னா நம்ம தாராளமாக சொல்லலாம். அரிசி வந்து தமிழன் பண்பாட்டை சேர்ந்த உணவு, தமிழன் கண்டுபிடித்த உணவு என நாம் வந்து அதை சொல்ல காரணங்கள் உள்ளன. அதே மாதிரி இவங்க பாரசீக நாட்டு மக்கள், அதாவது இன்றைய ஈரான், ஈராக் மக்கள் வந்து நாங்கள் தான் கோதுமையை கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி வந்து அவங்களே வந்து அந்த மெசபடோமியா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க தட்டக்கூடிய ரொட்டி வந்து அந்த மக்கள்கிட்டயே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். தக்காளின்னா அதை கண்டுபிடிச்சது வந்து செவிந்தியர்கள், தென் அமெரிக்காவிலன்னு வந்து அவங்களால வந்து சொல்ல முடியும். இப்படி எல்லா கலாச்சாரங்களுமே வந்து ஒவ்வொரு உணவை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு கேள்வி, மட்டன் சிக்கனை கண்டுபிடித்தவர்கள் யார்? அது எந்த நாட்டு மக்களின் பாரம்பரிய உணவு? தமிழர்களுடைய உணவா, கேரளர்களுடைய உணவா, அமெரிக்கர்களுடைய உணவா, செவ்விந்தியர்களுடைய உணவா, ஆப்பிரிக்க யாருடைய உணவு அது? ஒரு சின்ன அறிவிப்பு. ஒரு 393 எனப்படும் நம்பர் உள்ள ஒரு கார் வந்து ஸ்விஃப்ட் கார் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை வந்து எடுத்து நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வீட்டிலேருந்து வண்டி எடுக்க முடியாமல் நினைக்கிறாங்க. ஸ்விஃப்ட் 8393. ஆக மட்டன் சிக்கன் மட்டுமில்ல, எந்த இறைச்சி உணவுமே வந்து எந்த கலாச்சாரமே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்ல முடியாது. அவை மானிட இனம் முழுவதற்கும் சொந்தமான உணவுகள். சொல்லப்போனால் மானிட இனத்துக்கு மட்டும் கிடையாது, மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாம் வேறு ஏதோ மிருகம் சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. அதனால் புலால் உணவு, இறைச்சி உணவு இது எல்லாமே வந்து எந்த மரபுக்கோ கலாச்சாரத்துக்கோ சொந்தமானதல்ல, மானிட இனம் முழுவதுக்குமே சொந்தமான உணவு. அதனால் வந்து நம்ம உணவு மரபு சார்ந்த உணவு. மரபு என்பது என்ன மரபு? 2000 வருஷமாக மரபு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்துட்டு தான் இருந்தோம். மனிதனத்துடைய வரலாறு என்பது வந்து 26 லட்சம் ஆண்டுகள். ஸோ 26 லட்சம் ஆண்டை நாம் என்ன வந்து சாப்பிட்டோம், நம்ம உணவு வந்து என்னவா இருந்துச்சு, இதை அறிய நாம் ஒன்றும் சிரமப்பட வேண்டியதே கிடையாது. மற்ற மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். இப்போ வந்து மற்ற காட்டு மிருகங்களுக்கு வந்து எந்த வியாதியுமே வர்றதில்லைன்னு வந்து நம்ம சொன்னோம். டயபெட்டிஸ் வந்த சிங்கத்தையோ இல்லை பல்லு விழுந்த மானையோ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. குரங்குகள் வந்து இருக்கின்றன. இவை எல்லாமே வந்து என்ன உணவை வந்து சாப்பிடுகின்றன என்றால் அவை வந்து இறைச்சி வந்து சாப்பிடும், காய்கறிகளை வந்து சாப்பிடும், மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து சாப்பிடும். இவை சாப்பிடாத உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, தக்காளி சட்னி இது எல்லாம் வந்து இதுக்கு வந்து சாப்பிடாது. பூரி சாப்பிடாது, நெய் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிடாது, டீ, காஃபி இதெல்லாம் வந்து அது வந்து குடிக்காது. அப்புறம் குறிப்பாக வந்து சாராயம் தண்ணியெல்லாம் அடிக்காது, சிகரெட் குடிக்காது. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரே பிராணி உலகத்தில் நாகரிக மனிதன் மட்டும்தான். அதே சமயம் இந்த வியாதிகள் அனைத்துமே வரக்கூடிய ஒரே இனம் உலகில் நாகரிக மனிதன் மட்டும்தான். நாகரிக மனிதன் மட்டுமல்ல, நாகரிக மனிதன் வளர்க்கும் மான், குதிரை, பூனை இது போன்ற மிருகங்களுக்கும் இந்த வியாதி. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை, நாய் எல்லாமே குண்டாக இருக்கும், அதனால் ஓடவே முடியாது.
எப்படி பூனை வந்து குண்டாகும் அப்படின்னு பார்த்தா பூனைக்கு தயிர் சோறு போட்டுட்ருப்பான். பூனை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் புலி வந்து பூனை குடும்பம், கேட் ஃபேமிலின்னு சொல்லி புலியை வந்து சொல்லுவாங்க. வீட்டில் புலியை வளர்த்தி அதுக்கு தயிர் சோறு ஓடுறதுமே பூனையை வளர்த்தி தயிர் சோறு ஓடுறது ரெண்டுமே வந்து ஒன்று தான். பூனைக்கு பால் சோறு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிமா. நாயை வளர்த்துவாங்க, நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுவாங்க. நாய் வந்து ஓனாய் இனம். ஓனாய் என்பது கார்னிவோரஸ், அதாவது வந்து அது வந்து இறைச்சி மட்டுமே சாப்பிடக்கூடிய மிருகம். நாய் வந்து ஓனாய் குடும்பம். ஆனால் அதுக்கு நம்ம பிஸ்கட் போட்டுட்ருக்குறோம். கேட்டால் நாய்க்கு வந்து பிஸ்கட் தான் பிடிக்குன்னு அதை வாலாட்டு நாம் பழக்கி வச்சுருக்கிறோம். ஸோ வந்து வியாதி வர்ற மிருகம்னா நாய்க்கு வியாதி வருது, பூனைக்கு வியாதி வருது, மனுஷனுக்கு வியாதி வருது, அவன் வளர்க்கக்கூடிய கூண்டில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து வியாதி வருது. ஆனால் வந்து காட்டில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிற பறவைகள், மிருகங்கள் இதற்கு எந்த வியாதிகளுமே வந்து வருவது கிடையாது. அதனால் தான் நாகரீக உணவால் வரும் இந்த வியாதிகளை நாகரீக மனிதனின் வியாதிகள் என நாம் அழைக்கிறோம். ஸோ இந்த நாகரீக மனிதனின் வியாதிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நாகரீக மனிதனின் உணவுகளை நாம் சாப்பிடாமல் இருக்கணும். நாகரீக மனிதனின் உணவுகள் என்ன? கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்காலத்தில் இருந்து நாம் செம்பு மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களை கண்டுபிடித்து விவசாயத்தை கண்டுபிடித்து நாம் நியோலித்திக் எனப்படும் விவசாய காலகட்டத்திற்கு நாம் நகர்ந்தோம். விவசாய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் அரிசி, கோதுமை, பருப்பு, பீன்ஸ், பார்லி போன்ற உணவுகள். அதனால் இந்த விவசாய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகளை முற்றிலுமாக நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கேள்வி வந்து கேட்கலாம், 10,000 வருஷமாக இதெல்லாம் வந்து நாம் சாப்பிட்ருக்குறோம், 10,000 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லையா? எங்கள் தாத்தா வந்து 100 வருஷம் இருந்தார், அவருக்கு வந்து பல்லெல்லாம் விழவே இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் 10,000 வருஷமாக வந்து நாம் இந்த உணவை சாப்பிட்டுமே நம்ம ஆரோக்கியமாக வந்து கிடையாது. 10,000 ஆண்டுகளில் மனிதனுக்கு வியாதிகள் வந்து இருந்தன. 7,000 வருஷத்துக்கு முன்னாடி 4,000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் வந்து பிரமிடுகளை வந்து கட்டினாங்க. பிரமிடுகளை வந்து கட்டினப்போ அவங்களுடைய உணவு முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து டயட்டீஷியன் வந்து அந்த உணவு முறையை பார்த்தாங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து தீட்டின அரிசி வந்து கிடையாது, உப்பு வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, சர்க்கரை வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படல. மக்கள் வந்து முழு தானியத்தை வந்து எகிப்தில் வந்து சாப்பிட்டாங்க, முழு தானியத்தை சாப்பிட்டாங்க, காய்கறிகளை வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இறைச்சி வந்து அவங்க கம்மியாக தான் வந்து சாப்பிட்டாங்க. அந்த மக்களோட எலும்புகளை எல்லாம் எடுத்து ஆராயும் போது அவர்களுக்கு வந்து ஆர்த்தரிஸ்க்ளோஸ் மம்மிகள் அதை எடுத்து ஆராயும் போது எகிப்திய மன்னர்களின் பெரும் உடல் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஆர்த்தரிஸ்க்ளோசிஸ் எனப்படும் இதய வியாதி வந்து இருப்பதை கண்டுபிடித்து விஞ்ஞானம் வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லையே, ஆரோக்கிய பீட்சா, பர்கரு, KFC, மெக்டானல்ட்ஸ் எதுவுமே கண்டே பிடிக்கல, அப்போ எப்படி அவனுக்கு இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்துச்சுன்னு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி பனிப்பாறைகளில் சிக்கி கிடந்த 7,000, 5,000, 6,000 ஆண்டு கால சடலங்கள் பலவற்றை அவர்களின் பற்களில் சொத்தைகள் இருப்பதும் இதயத்தில் ஓட்டை முதல் பல சிக்கல்கள் இருப்பதும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அப்போ கிடைச்ச எந்த சடலத்திலையுமோ அல்லது எந்த உடலிலோ வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே சமயம் அவங்களோட சராசரி உயரத்தை வந்து ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10,000 ஆண்டில் வந்து மனிதனுடைய உயரம் விவசாய காலம் வந்தவுடன் மனிதனுடைய உயரம் சராசரியாக 1/2 அடி குறைந்து விட்டது என வந்து சொல்கிறார்கள். நியாண்டர்தால் பெண்களின் உடல் அமைப்பை ஆராயும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நியாண்டர்தால் பெண்ணும் இன்றைய பாடி பில்டிங் சாம்பியன் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகரும் போரிட்டால் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகரை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பெண்கள் வந்து மிகுந்த ஆண்கள் இல்லை, பெண்கள், நியாண்டர்தால் பெண்கள் மிக மிக ஆரோக்கியமாக வலுவாக இருந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேத்துல ஒரு பாதச்சூடு வந்து அழுந்தி இருக்குது. அதை வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ஞ்சாங்க. அந்த கால் சூடு அழுந்தி இருக்கிற வேகம், அதை பாத அமைப்பு, இது எல்லாம் ஆராய்ஞ்சு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ஆராய்ஞ்சு இந்த விஞ்ஞானி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனிதன் வெறுங்காலோட அந்த ஏரிக்கரையிலோட அந்த மனிதனும் இன்றைக்கு 100 மீட்டர்ஸ் வேர்ல்டு சாம்பியன் உசைன் போல்ட்டு வந்து போட்டி ஓட்டான்னா அந்த மனிதன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய மூளை அளவு 300 மில்லி லிட்டர் வந்து
இந்த 10,000 ஆண்டுகளில் குறைந்துள்ளது. இந்த 10,000 ஆண்டுகளில் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, கேன்சர், டயபெட்டிஸ் முதலான அனைத்து ரோமானியர்கள் காலகட்டத்தில் கேன்சர் இருந்திருக்கிறது. ஆயுர்வேதத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் வந்து இருந்திருக்கிறது. மதுமேகம் என சொல்லி ஆயுர்வேதம் டயபெட்டிஸை வந்து குறிப்பிடுகிறது. ஏன் மதுமேகம்னு சொல்கிறோன்னா, மதுன்னா இனிப்பு, மேகம்னா சிறுநீர். ஸோ இனிப்பான சிறுநீர். அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சிறுநீர் வந்து குடிச்சு பார்த்து அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் வந்து கண்டுபிடிப்போம். இந்த முறை கண்டுபிடித்ததே வந்து இந்தியாவில் தான். ஸோ பண்டைய காலத்தில், சங்க காலத்துக்கு ஒப்பான காலம் வந்து ஆயுர்வேத காலம். ஆயுர்வேத காலத்தில் இந்தியாவில் டயபெட்டிஸ் வந்து இருந்திருக்குது. ரோமானியர்கள் காலத்தில் கேன்சர் வந்து இருந்திருக்கிறது. காக்காய் வலிப்பு வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் ரோமில் காக்காய் வலிப்பு ஒரு சிறுவனுக்கு வந்துச்சுன்னா அவனை பிடிச்சி ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்குவாங்க. அப்படியே பூட்டி வச்சோன்னா ஒரு 4-5 நாள் வந்து எனக்கு அந்த வலிப்பு வந்து அதுக்கப்புறம் வரவே வராது. ரூமில் பூட்டி வச்சுருக்கிற வரைக்கும் காக்காய் வலிப்பு வராது. ரூமை விட்டு வெளியில் கொண்டு வந்தால் மறுபடியும் வந்து வந்துடும். ஏன் வந்து இப்படி ஆகுதுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால் வந்து பேய் பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சா காக்காய் வலிப்பு வந்துடும்